ஹலோ சோல்ஜர்ஸ், நம்மளாம் பேக்கெட் ஜூஸ் வந்து குடிச்சிருப்போம். இந்த பேப்பரில் வந்து மடிச்சு ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் வந்து கொடுப்பாங்க. அதில் ஒரு ஹோலை போட்டு விட்டு உரியும் போது ஜூஸ் வரும். கரெக்டு தானே? அப்போ உரிய அந்த பேக்கெட்டும் கொஞ்சம் அப்படியே சுருங்க ஆரம்பிக்கும். அதுதான் இது. அது எதனால சுருங்குதுன்னு தெரியுமா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சோல்ஜர்ஸ். அது வந்து இன்சைடும் சரி அவுட் சைட்லையும் சரி நார்மலாக இருக்கும்போது ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ நம்ம உரியும் போது என்ன நடக்கும்னா, இன்சைடில் இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து குறைய ஆரம்பிக்கும். குறையனால என்ன நடக்கும்னா, அவுட் சைடு இருக்க அட்மாஸ்பியர் வந்து அப்படியே புஷ் பண்ண வந்து இது வந்து சுருங்க ஆரம்பிச்சு. அதனால தான் இந்த நம்ம ஜூஸ் மேக்ஸிமம் குடிக்கும் போது வந்து அந்த பேக் வந்து சுருங்க ஆரம்பிக்குது. இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட ஒரு கிரேசியஸ்டான ஐடியா இருக்கு, சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு ஹோல் வந்து எக்ஸ்ட்ரா ஹோல் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். கம்பெனி வந்து ப்ராடக்ட் லான்ச் பண்ணும் போதே ஒரு எக்ஸ்ட்ரா ஹோல் கொடுத்து லான்ச் பண்ணணும். அப்போ வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டர் போட்டுக்கலாம், இந்த இடத்துல ஒரு வாட்டர் போட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது என்ன நடக்கும்னா, நம்ம உரிய வந்து ப்ரெஷர் வந்து உள்ளார டிகிரீஸ் ஆகும்போது அவுட் சைடில் இருக்க ஏர் வந்து உள்ளார போய் ஈக்குவலைஸ் பண்ணிடும். ஸோ அதனால வந்து இந்த பேக்கெட் வந்து ஸ்ரிங்க் ஆகாது. என் ஃப்ரெண்ட் ஒரு கான்செப்ட் வந்து சொல்லலாம் சோல்ஜர்ஸ். இந்த ஹோலையே கொஞ்சம் பெருசாக கொடுத்துட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இது கரெக்டான பாயிண்ட் தான். இந்த ஐடியாவும் பெஸ்ட்டான ஐடியா தான். சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.